ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு வெனஸ்டே ஒரு மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராய உடனே வந்துட்டு இந்த ஒரு கேனில் வந்துட்டு நான் ஏற்றி வைப்போம். கிச்சனில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் பொங்குறதுக்கு வச்சுட்டோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசையும் சாம்பாரும் தான். சாம்பாருக்கு வந்துட்டு நான் காய்கறி வந்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கருணக்கிழங்கு, பொட்டேட்டோ, மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாமே போட்டு தான் வந்துட்டு சாம்பார் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சாம்பாருக்கு வந்துட்டு நான் புளி வந்துட்டு ஆட் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 2 தக்காளி, ஒரு 3 வெண்டைக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஸ்பெஷலாக சாம்பார் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. இது வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடரு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபைனலாக வந்துட்டு அதில் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 2 விதமாக சாம்பார் செய்வேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு கடுகு, ஜீரகம்லாம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு காய்கறி போட்டு வேக வைப்போம். இன்னொன்று வந்து என்னென்னா காய்கறி, பருப்பெல்லாம் தனியாக வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு தாளித்து வந்துட்டு ஊற்றிடுவோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் அது கூட கழுகி வச்சுருந்த சாம்பார் பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு இப்போ உப்பும் போட்டுட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சுருந்தோம். 5 விசில் வந்து பார்த்தோன்னா சாம்பார் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் வந்துட்டு எப்போவுமே தண்ணியாக வந்துட்டு வைக்க மாட்டோம் சாம்பார், இந்த மாதிரி தான் வைப்போம். ஏன்னா மதியம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இந்த சாம்பாரும் தோசையும் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.